Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாட் இண்டிகேஷன் தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டுமே ஃப்ளாட்டாக தாங்க ஓப்பன் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி 10 மணிக்கு மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. என்னென்னா ஆர்பிஐ மீட்டிங். ஸோ அந்த ஆர்பிஐ மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த ஆர்பிஐ மீட்டிங்கோட இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறத 5.5% அன்சேஞ்சாக கொடுத்துருந்தாங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். அப்படி இருந்துமே இன்றைக்கி மார்க்கெட் சூப்பரான ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆர்பிஐ கவர்னர் சில முக்கியமான டேட்டாஸை பற்றி பேசினார். அதுதாங்க அப்படி அவர் என்ன பேசினார் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயத்தை பற்றி சொன்னார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ட்ரம்ப் டேரிஃப் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே இப்போ இந்தியாவுக்கு தான் அதிகமான டேரிஃப் அப்படிங்கிறது இருக்குது. அவருடைய பரம எதிரியான சைனாவை காட்டிலும் இந்தியாவோட டேரிஃப் அப்படிங்கிறது, நெருங்கிய நண்பரான இந்தியாவோட டேரிஃப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட டேரிஃபால் எந்த விதமான இம்பேக்ட் வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கு வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி கவர்னர் வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரிஸ் இருந்தாலுமே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், உங்களுக்கு வந்து மற்ற கோர் இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 2வது ஜிடிபி ஃபோர்காஸ்ட். அந்த ஃபிகரை நான் மறந்துட்டேன், இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் குறைக்கல. ஏன்னா ட்ரம்ப் டேரிஃப் வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஜிடிபி வந்து குறையணும்ல. ஸோ ஏன்னா எக்கனாமி அது பாதிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து குறையலை. ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை அதே மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இது 2 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சுங்க. அதன் காரணமாக தான் ஹியூஜான ஒரு ரேலிங்கிறது இருந்துச்சு. அடுத்து பேங்கோட லிக்விடிட்டி டிஃபிசிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த ஒரு வாரங்களாக கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிரும். ஷார்ட்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேபி சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். பட் லாங்கர் டைமில் அந்த லிக்விடிட்டி இஷ்யூஸ்மே பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டருக்கு ஒரு பூஸ்டாக போயிடுச்சு. ஸோ எனக்கு நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி ஒரு அவுட் பர்ஃபார்மராக இருந்துச்சு. நிஃப்டி வந்து ஒரு 1% பக்கமாக 0.92% ப்ரிசைஸாக இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி 1.3% ஏறிச்சுங்க. இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் நியூஸ் வந்து இன்றைக்கி ஆர்பிஐ மீட்டிங்லேருந்து கிடைச்சதும் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஓவர் சோல்ல இருந்தது. இது 2மே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2க்குமே ஒரு மிகப்பெரிய பூஸ்டரை கொடுத்து மார்க்கெட்டை பெரிய அளவில் உயர்த்திடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 225 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு லோயர் ஹை, இது லோயர் லோ, அகைன் ஒரு லோயர் ஹை. ஸோ இதில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்ததோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டலும் கூட. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் டைமில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தாங்க சொல்லுது. ஸோ ஸ்விங் பாயிண்ட் வந்து இருக்கிறது பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்த நம்ம நல்லதொரு லிக்விடிட்டி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். அதாவது இந்த 24,621 அப்படிங்கிறது மிக முக்கியமான லிக்விடிட்டியாக இருந்துச்சுங்க. அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு ப்ரைஸ் ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்கு. ஸோ இப்போது ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டிங்க. இப்போது இந்த இடத்துலேருந்தே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னா இதனுடைய செல் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கேட்டால் அசந்து போயிடுவீங்க. ஆக்சுவலி இந்த லெவல் இங்கே இருக்குங்க. அது இந்த வீக்கோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 25,547. இவ்வளோ தூரம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அசாத்தியமான ஒரு விஷயந்தான். அதுக்கு முன்னாடி இந்த இடமே கூட ஒரு நல்லதொரு லிக்விடிட்டியாக இருக்குங்க. 25,450 இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்விங் பாயிண்ட். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா வெகு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் இப்போது ஒரு ஷார்ட்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதொரு சப்போர்ட்டை வந்து நிஃப்டி ஃபார்ம் பண்ணியிருக்குங்க.
இப்போது மார்க்கெட் வந்து எப்படி தெரியுமாங்க மூவ் ஆகணும், இதை நம்ம அடிக்கடி பேசுகிறது தான். 2 ஸ்டெப்பு கீழே விழுந்துச்சுன்னா 1 ஸ்டெப்பு மேலே வரணும், திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே விடும், திருப்பி 1 ஸ்டெப் மேலே போகும், திருப்பி 2 ஸ்டெப்பு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அதை ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இங்கே அந்த மாதிரி எதுவுமே வரல பாருங்கள். இங்கே விழுந்தது பாருங்கள் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு. 2 ஸ்டெப்பு கீழே விழுந்து 1 ஸ்டெப் மேலே வந்திருக்கு, எங்கேயாச்சும் வரவே இல்லை. நீங்கள் இதை 1 hour டைம் ஃப்ரேம் மாற்றிங்கன்னு வச்சுங்களேன், அந்த 2 ஸ்டெப் 1 ஸ்டெப் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இங்கே 2 ஸ்டெப் விழுந்திருக்கு, 1 ஸ்டெப் மேலே போயிருக்கு. ஸோ விழுந்திருக்கு மேலே போயிருக்கு, விழுந்திருக்கு மேலே போயிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் அது எல்லாமே சரியாக வந்துச்சு. பட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ 2 ஸ்டெப்பு கீழே 1/2 ஸ்டெப்பு கீழே விழுந்துச்சு, அப்படியே விழுந்துட்டான். ஒரு 6 ஸ்டெப் கீழே விழுந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அக்ரெசிவான செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துலேருந்து வந்துச்சுங்க. அப்போது நம்ம இந்த இடத்துலேருந்து ஃபிபனாசி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கிட்டத்தட்ட அந்த இன்னும் பாருங்கள், கிட்டத்தட்ட தான் அந்த 50% லெவல் தொட்டிருக்கு. இன்னும் அந்த 50% லெவலுக்கே வரல. அப்படிங்கிறதுனால இன்னுமே ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த 3 ஃபேஸ் இருக்கிறதுல இது அக்குமுலேஷன். மார்க்கெட் மேலே போனால் கீழே விழுந்துடும். ஸோ இது மேனிபுலேஷன், கீழே வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். என்னதான் கீழே வரப்போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலுமே அந்த மேனிபுலேஷன் மூவ் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லை கம்ப்ளீட் ஆகலையா அப்படிங்கிறதுக்கான சைனை இன்னும் கொடுக்கவில்லை. அசாஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக டேர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு. ஆனால் என்ன 4 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷ் ஆகலைங்க. அதுக்கெலாம் வந்து தொலை தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 25,300க்கு மேலே போனால் தான் 4 hour டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக மாறும். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ மார்க்கெட் புல்லிஷாக மாறி இருக்குது. மொமெண்டம் அப்படிங்கிறது புல்லிஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ட்ரெண்டு. இப்போது மொமெண்டம்க்கும் ட்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மொமெண்டம்னா ரொம்ப ஷார்ட் டைமில் புல்லிஷாக இருக்கிறதுக்கு மொமெண்டம் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். அதே ட்ரெண்டே புல்லிஷாக மாறிடுச்சுன்னா ஒரு லாங்கர் டைமில் ஒரு வாரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டில் மார்க்கெட் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கன்சிடரிங் தான் 1 hour டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது. அப்போது அந்த ட்ரெண்டு புல்லிஷாக மாறும்னா இது தாண்டணும். 24,905 அப்படிங்கிற இந்த லெவலில் தாண்டினா தான் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு புல்லிஷாக மாறுது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hourல மொமெண்டம் தான் புல்லிஷாக மாறி இருக்கு. ஸோ நிஃப்டியுடைய டைரக்ஷனை முடிவு பண்ணுறதுல இந்த 24,905 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபிபனாசி போடும்போது அந்த 50% லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50% லெவல் 868 கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட தொட்டுட்டா இன்றைக்கி நம்ம சொல்லணும். பட் இந்த 50%க்கும் இந்த 0.618க்கும் இடையில இந்த 24,905 அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 0.5% லெவலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஓவரால் இந்த ஃபுல் ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம ஃபிபனாசி போட்டு பார்த்தோம்னா இந்த ஹையிலிருந்து இந்த ரோ வரைக்கும் நம்ம ஃபிபனாசி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 25,020 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போது அந்த ரிவர்சல் அந்த பாயிண்ட் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 24,905 இங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, ஒரு 40% சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 25,020 இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் வரதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது. இதையும் தாண்டி கொஞ்சம் மேலே போய் மேபி ஒரு 90லையோ இல்லை 142 இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்விங் ஹையில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் நிஃப்டி ஒரு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்குலாம் வரல. மொமெண்டம் புல்லிஷாக மாறி இருக்கு. எவ்வளோ தூரம் வேணாலுமே போய் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தாங்க பண்ணியிருக்கு. அண்டு நிறையா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆனதை பார்த்து நீங்கள் இது புல்லிஷாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். தயவு செஞ்சு நம்பாதீங்க, மார்க்கெட் என்ன புல்லிஷாலாம் மாறல. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1 hour டைம் ஃப்ரேமில் மொமெண்டம் தான் புல்லிஷாக மாறி இருக்குது. ட்ரெண்டு புல்லிஷ் ஆகாத சமயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல்லிஷான என்ட்ரி எடுக்கிறது அவ்வளோ ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் தாண்டணும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த 25,020 நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை ப்ரைஸ் தாண்டும் போது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆன ஃபேர் வேல்யூ கேப்பையும் தாண்டுது. மேபி இந்த 25,020 தாண்டிச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்லது ஒரு மொமெண்டம் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் கிடச்சி ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் இந்த ஃபேர் வேல்யூ கேப் 25,264 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த 25,020 தாண்டாமலாம் நம்ம புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ரெண்டாவது இன்றைக்கி 1 hour டைம் ஃப்ரேம்லேயே ஆகட்டும் 4 hour டைம் ஃப்ரேம்லேயே ஆகட்டும் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னா கூட நம்ம நம்பலாம். அதாவது இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு டிப்பு வந்து
இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு கேண்டில் ரிவர்ஸ் ஆகி இங்கே போகுது, அது இந்த ஸ்விங் ஹைலாம் தாண்டி மேலே போகுது, 905 தாண்டி மேலே போகுதுன்னா அப்போ கூட நம்ம நம்பலாம் புல்லிஷ் ஆயிடுச்சுன்ட்டு. பட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம புல்லிஷ் ஆக வேண்டிய நேரம் கிடையாது, உஷாராக நம்ம ஷார்ட் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது. அதாவது மார்க்கெட் மேலே போகிறதே கீழே விடுறதுக்கு தான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போய் ரிவர்ஸ் ஆகி ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அல்டிமேட் செல் சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 24,334 337 இல்லை, இன்னும் கொஞ்சம் அதை வந்து நம்ம கீழே இறக்கி போடணும். ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒரு 334 அப்படிங்கிற லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இங்கே வரதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 90% வாய்ப்பு இங்கே வந்துட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காத்திருப்போம், ப்ரைஸில் ரிவர்சல் வர வரைக்கும் காத்திருப்போம். அது வரைக்கும் ட்ரெண்டு மொமெண்டம் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியாக இல்லை, நேற்றே பார்த்துட்டோம்னா ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடத்துல அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி தன்னோட வேலையை காட்டி மிகப்பெரிய ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஐ திங்க் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்போ ப்ரைஸ் வந்து இந்த 24,973 தாண்டிச்சோ அப்போவே வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் பேங்க் நிஃப்டி இன்னும் புல்லிஷாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், இதுக்கு மேலே ஒரு விக்கு வந்திருக்கு, இது லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கேண்டிலுமே இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காத சமயத்தில் ஒரு ஃபேர் வேல்யூ கேபிட்டல் இருக்கிறதுனால இன்னும் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷாக மாறல, 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் புல்லிஷாக மாறி இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சதுக்கப்புறமா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் ஆகிற வரையில் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் அப்படிங்கிறதுமே புல்லிஷாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இப்போதைக்கு மொமெண்டம் வந்து புல்லிஷாக மாறி இருக்கிறது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வரல, 1 ஹவரில் இன்னும் பியரிஷாக தான் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி 700 பாயிண்ட்டுங்கிறதுனால 1 ஹவர்லேயே ட்ரெண்டுமே புல்லிஷாக மாறி நான் மேலே தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைனை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள் 1 2 3 4 நாளுக்கு மேலே இருக்க டே ஹையை லிக்விடிட்டி அடிச்சிட்டான். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் டே ஹைக்கு மேலே தான் அடிச்சிருக்காங்க. இந்த 3ஆவது நாள் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய டே ஹையே அடிக்கல. ஸோ வெறும் 2 நாளோட லிக்விடிட்டி தான் ஸ்வீப் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறதுனால இன்னும் பேங்க் நிஃப்டி அடைய வேண்டிய தூரங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிருச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, லோ உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு, லோ ரீட்ரேஸ்மெண்ட்டு, இன்னும் ட்ரெண்டு பியரிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட் என்னங்கிறது பார்ப்போம். 55,663 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை தானா தான் பேங்க் நிஃப்டி ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அது வரைக்குமே வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் புல்லிஷ் ஆக தேவையில்லை. மேபி சின்ன டைம் ஃப்ரேமில் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஷ் ஆகிடுச்சுனாலுமே டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தானா தான் புல்லிஷ் ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதே நல்லதொரு தெளிவை கொடுக்குங்க நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போது இதுதான் வந்து நிலவரம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே மார்க்கெட் மேலே வந்திருக்கு. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இன்னுமே பாசிட்டிவாக இருக்குங்க, ஆல் பிகாஸ் ஆஃப் நியூஸ். அண்ட் அந்த நியூஸில் ஓவர் சோல்டு இருந்த மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு, கொஞ்சம் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அப்படியே பிட்காயினுக்கு போகலாங்க. ஸோ நேற்று வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்படின்னு ஒரு ரிவர்சலை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு சின்ன ஃபால் கொடுத்து இப்போது அதை தாண்டி பயங்கரமாக வந்து பிட்காயின் மேலே போயிடுச்சுங்க. இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருந்த இந்த லிக்விடிட்டிக்கு மிகப்பெரிய பவர் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கு. ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்களா பிட்காயின் வந்து 2.43%. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி அப்படிங்கிறது பிட்காயினுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹை தான், 1,17,884. இங்கே போய் ஏதாவது ரியாக்ஷன் வருதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போதைக்கு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் பயங்கர புல்லிஷாக இருக்குது, ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது, மொமெண்டம் புல்லிஷாக இருக்குது, எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. இங்கே போய் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக அங்கேருந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க நம்மளால். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தீரியமும் பார்த்துடலாமே. ஸோ கொஞ்சம் நான் இதையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்தீரியமில் பவர் ஆஃப் ஃப்ரீ அப்படிங்கிறது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன் கன்சாலேட் ஆச்சு, மேனிபுலேஷன் கீழே போச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பவர் ஆஃப் 3 கான்செப்ட் சப்போஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியலை, இதை பற்றி நல்லா புரிதல் வேணும்னா பில்டி ஆப்பில் அது ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ மெட்டீரியல் டேப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எத்தீரியம்க்கு 4509 ரவுண்டாக சொல்லலாம் 4500. அது தொட்டதுக்கு இன்னொரு 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொட்டதுக்கப்புறம் தான் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுமா, இல்லை ஃபர்தராக அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அஸ் ஆஃப் நவ் கிரிப்டோஸ்லாம் பயங்கரமாக மேலே ரேலி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணுங்க. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ட்ரெண்டை பிடிச்சி போகிறது இல்லைங்க. க்ரூட் ஆயில் வந்து பயங்கர சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்ச நாளாக தான் இப்போ க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஒரு பெரிய ட்ரெண்டை நம்மளால் ஈஸியாக இதில் கேப்சர் பண்ண முடியுது. சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்தாலுமே கரெக்டாக அந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி அவன் பாடி கீழே போயிட்டே இருக்கான். ஸோ இந்த 61.45 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் சைட் லிக்விட் இருக்க சமயத்தில் அதை நோக்கி தான் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது க்ரூட் ஆயில். இங்கே போய் கொடுக்குற ரியாக்ஷன் வச்சு தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குமா, இல்லை ஃபர்தராக கீழே தான் போதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருங்க. ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயிலுங்கிறது பேரிஷாக தான் இருக்குது. அடுத்து கோல்டுங்க. கோல்டு வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்தான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கொடுத்தான். ஆனால் அதெல்லாம் மதிக்காமல் அப்படின்ட்டு திருப்பி மேலே போய் புதிய உச்சம் தொட்டு புதிய ஆல் டைம் ஹையை தொட்டு இங்கே பாருங்க. டெய்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தா எவ்வளோ பெரிய ரேலி பார்த்தீங்களா. இங்கேருந்து இவ்வளோ தூரம் 17%. ஸோ வெறும் ஒரு மாதத்தில் நினைக்கிறேன், ஒரு மாதத்தில் 17% ரேலி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. சூப்பரான ஒரு ரேலியில் மேலே போயிட்டுருக்கு. அஸ் ஆஃப் நவ் கோல்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்குலாம் சுத்தமாக சைனே தெரிலங்க. பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிமிஷம், இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 3854 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக, அது லிக்விடிட்டியாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்குது. இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வருங்க. ஸோ ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து யூரோ யூஎஸ்டி நம்ம பார்த்துடலாம். இவன் நம்ம நேற்றே பார்த்துக்கிட்டோம் ஒரு அக்குமுலேஷன் ஜோனில் இருக்கான்ட்டு, இன்னும் அந்த அக்குமுலேஷனில் தான் இருக்குது. ஒரு சின்ன மேனிபுலேஷன் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் இந்த இடத்துல ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே வரைக்கும் போயிட்டு கீழே விழுந்திருக்கான். ஸோ ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டிருக்கான். அங்கேருந்துமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, அதை வந்து தாண்டி ஒரு இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்பையும் போட்டிருக்கான். அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போது அந்த மேனிபுலேஷன் நடந்த சமயத்தில் யூரோ கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. ஸோ கீழே டிப்ரிஷியேட் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க நல்லா வரும். ஐ திங்க் நம்ம நிறையா அனலைஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸும் பார்த்துட்டோம், கிரிப்டோ பேர் பார்த்துட்டோம், கரன்சி பேரும் பார்த்துட்டோம். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா பேர்ஸுக்குமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்கள் இதை ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரேட் பண்ணி உங்களால் வந்து சமாளிக்க முடியும். இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறது மூலமாக நிறைய கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் ஃபர்தராக கற்றுக்கணும் எல்லாம் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிடி ஆப்போட லிங்க் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு கோர்ஸஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா என்னுடைய நம்பர் வந்து கீழே இருக்கும், நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கும். அதை தாண்டி லைக் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ.